ஒரு தப்பு பண்ணிட்டு அதிலிருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு நீங்க என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க? நீங்க எஸ்கேப் ஆகுறதுக்கு எத்தன தடவ வேற ஒருத்தர் மேல பழிய போட்டிருக்கீங்க? இது சின்ன வயசுல நம்ம எல்லாரும் பண்ற வேல தான். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறதும் அந்த மாரியான ஒரு விஷயம் தான். இப்ப நான் சொல்லப் போறத கவனமா கேட்டுட்டு, இந்த சிச்சுவேஷன்ல நீங்க இருந்தா, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வெல்கம் டூ பிரைட் மைண்ட்ஸ். என்ன ரெடியா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு நாள் இரவு நேரம் நீங்க உங்க வீட்டுக்கு கார்ல போயிட்டு இருக்கீங்க. இரவு நேரம்ன்றதால ரோடு காலியா இருந்தது. காலியான ரோடுங்கிறதால நீங்க கொஞ்சம் வேகமா போயிட்டு இருக்கீங்க. உங்க முன்னாடி இன்னொரு கார் போயிட்டு இருக்கு. அத நீங்க ஓவர்டேக் பண்ண ட்ரை பண்றீங்க. அப்ப திடீர்னு ஒரு சத்தம். யாரோ உங்க வண்டியில இடிச்சு, முன்னாடி போயிட்டு இருந்த கார் மேல விழுந்த மாதிரி இருந்தது. உடனே நீங்க உங்க வண்டிய சடன் பிரேக் போட்டு நிறுத்திறீங்க. அந்த வண்டியும் கொஞ்சம் முன்னாடி தள்ளி நிக்குது. நீங்க வண்டிய நிறுத்திட்டு இறங்கி வந்து பார்த்தா, ஒருத்தர் ரத்த வெள்ளத்துல கிடக்குறாரு. உடம்புல எந்த அசைவும் இல்ல. பக்கத்துல போயி தொட்டு பார்க்கறீங்க. ஆனா உயிர் இருக்கிற மாதிரி தெரியல. உங்களுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. என்ன பண்றதுன்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கும்போதே, அந்த கார்ல இருந்து ஒரு பொண்ணு பதட்டத்தோட இறங்கி வர்றாங்க. நீங்க என்ன நடந்ததுன்னு சொல்றதுக்குள்ள, "சார், நான் தெரியாம இடிச்சிட்டேன் சார். அவரு எந்த பக்கம் இருந்து வந்தாருன்னே தெரியல. திடீர்னு கார் முன்னாடி வந்துட்டாரு." அப்படின்னு பதட்டத்தோட சொன்னாங்க. அதாவது, அவங்களோட கார் இடிச்சுதான்னு அவர் இறந்துட்டதா நெனச்சிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு ஏன் அப்படி நெனச்சாங்கன்னு தெரியல. ஆனா, அவங்களால தான் அந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு அந்த பொண்ணு உறுதியா நம்புனாங்க. இப்ப நீங்க என்ன செய்வீங்க? உங்களால தான் அந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு ஒத்துப்பீங்களா? இல்ல. அந்த பொண்ணே அவங்களால தான் ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு சொல்லும்போது நம்ம தப்பிச்சோம்னு விட்டுருவீங்களா? இந்த சிச்சுவேஷன்ல நீங்க இருந்தா, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு காமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவ தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பிரைட் மைண்ட்ஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு உங்களுக்கு 3 வினாடி நேரம். கம் ஆன். 3, 2, 1. என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? வாங்க தொடர்ந்து பார்ப்போம். அந்த ராத்திரி நேரத்துல அங்க யாரும் இல்ல. நீங்களும் அந்த பொண்ணு மட்டும் தான் இருக்கீங்க. ஆம்புலன்ஸோ, இல்ல போலீஸோ வர எப்படியும் கொஞ்ச நேரம் ஆகும். நீங்க நெனச்சா அந்த பொண்ணு மேல பழிய போட்டுட்டு நீங்க தப்பிச்சுக்கலாம். போலீஸ் வந்தா நீங்க கண்டிப்பா ஜெயிலுக்கு போறது உறுதி. ஏன்னா, அன்னைக்கு நீங்க கொஞ்சம் தண்ணி வேற அடிச்சிருக்கீங்க. அதனால உங்களுக்கு எப்படியும் தண்டனை அதிகமா தான் இருக்கும். ஒரு பக்கம் நீங்க உங்களால தான் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு ஒத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க கண்டிப்பா ஜெயிலுக்கு போறது உறுதி. அது மட்டும் இல்லாம காலத்துக்கும் கோர்ட், கேஸ்ன்னு அலையணும். உங்க குடும்பத்த பாத்துக்கிறதுக்கு நீங்க ஒருத்தர் தான் இருக்கீங்க. நீங்க ஜெயிலுக்கு போயிட்டா உங்க குடும்பத்த பாத்துக்கிறதுக்கு கூட யாரும் இல்ல. உங்க குடும்பமே நடுத்தெருவுல தான் நிக்கும். அந்த பொண்ணு எப்படியோ அவங்க தான் ஆக்சிடென்ட் பண்ணாங்கன்னு நெனச்சிட்டு இருக்காங்க. அத அப்படியே விட்டுட்டா நீங்க ஜெயிலுக்கு போக தேவையில்ல. கோர்ட் கேஸ்ன்னு அலையவும் தேவையில்ல. உங்க குடும்பத்தையும் நல்லபடியா பாத்துக்கலாம். இன்னொரு பக்கம் அந்த பொண்ணோட நெலம செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கணும். அத விட பெரிய விஷயம். தன்னோட வாழ்நாள் முழுக்க தன்னால ஒரு உயிர் போனதா ஃபீல் பண்ணுவாங்க. இப்ப சொல்லுங்க. நீங்க இந்த நிலைல இருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? உண்மைய சொல்லி கிடைக்கிற தண்டனைய ஏத்துக்குவீங்களா? இல்ல அந்த பொண்ணு மேல பழிய போட்டு நீங்க தப்பிச்சிடுவீங்களா? அப்படி அந்த பொண்ணு மேல பழிய போட்டு நீங்க இப்போதைக்கு தப்பிச்சிட்டாலும், வாழ்நாள் முழுக்க நீங்க செஞ்ச தப்புக்காக இன்னொருத்தர் மேல பழிய போட்டுட்டு உங்களால சந்தோஷமா இருக்க முடியுமா? அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட குடும்பத்த பத்தியும் உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. உங்கள மாதிரியே அவங்க குடும்பமும் அவங்கள நம்பியே இருக்கலாம். அப்படி இருந்தா அந்த குடும்பத்த யாரு பாத்துக்குவா? அவங்க குடும்பத்தோட நெலைம. ஒருவேள அந்த பொண்ணோட குடும்பமும் அவங்கள நம்பியிருந்து செய்யாத தப்புக்காக அவங்க ஜெயிலுக்கு போயி, அடுத்து அவங்களோட வாழ்க்கை என்ன ஆகுறது? இப்ப சொல்லுங்க. இந்த சிச்சுவேஷன்ல நீங்க இருந்தா, நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னு காமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா, நீங்க எடுக்கப் போற முடிவு ஒரு குடும்பத்தோட வாழ்க்கையே முடிவு பண்ண போகுது. உங்க குடும்பமா? இல்ல அந்த பெண்ணோட குடும்பமா? நீங்க பண்ண தப்புக்காக வேற ஒருத்தர் தண்டனை அனுபவிக்கிறது, சரியா? நீங்க தப்பிக்கணும்ங்கிறதுக்காக வேற ஒருத்தர் மேல உங்களால பழி போட முடியுமா? உங்களோட முடிவ கமெண்ட்ல காமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோவ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம பிரைட் மைண்ட்ஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான கேள்வியோட அடுத்த வீடியோல பார்க்கலாம்.